அன்புக்கினியோர் அனைவருக்கும் இந்த அடியனின் அன்பு நிறைந்த வணக்கம். என்னுடைய பெயர் கார்த்திகேயன். நான் மதுரை தியாகராசர் கல்லூரியின் முதுகலை தமிழ்துறை மாணவர். எங்களுடைய கல்லூரியினுடைய மேலாண் மாணவர், கவிஞர், எழுத்தாளர் கிருஷ்பாலா அவர்களினுடைய மெல்ல செத்து மீண்டு வா என்கின்ற இந்த கவிதை தொகுப்பை மதிப்புரை செய்யலாம் என்று இங்கு வந்திருக்கிறேன். இந்த தொகுப்பினுடைய விலை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். இது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள லகர சிறகு பதிப்பகத்தால் இது வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தம் 146 பக்கங்கள் கொண்ட இந்த நூல் எதை பேசுகிறது என்ற வினாவை என்னுடன் எழுப்பியதற்கு கவிஞரே அழகாக பதில் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய முகவுரையில். சரியாக 100 கவிதைகள், எல்லாமே என்னை பற்றி, என் வாழ்க்கையை பற்றி, என்னை சுற்றிய மனிதரை பற்றி, எதுவும் கற்பனையோ மிகைப்படுத்தியோ வாசகர்களை கவர்வதற்காகவோ அல்ல. கடந்த வருடத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எனக்கு நானே சொல்லிக்கொள்ளும் சமாதானமும் ஆறுதலும் தான் என் கவிதையே. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் மெல்ல செத்து மீண்டும் வர காரணமானதே என் கவிதைதான் என்று அழகாக எழுத்தாளர் பதிவு செய்திருக்கிறார். ஏப்ரல் 2024 தொடங்கி ஏப்ரல் 2025 வரை கவிஞர் தான் கண்டு அனுபவித்து தன் சுற்றத்தாரால் பார்க்கப்பட்ட செய்திகளைத்தான் இங்கு கவிதையாக அழகாக வடித்திருக்கிறார். கவிஞர் அவர்களுக்கு வாழ்த்துக்களோடு மதிப்புரைக்குள் செல்கிறேன். ஒரு கவிஞனுக்கு எது தேவை? அழகாக தொல்காப்பியரை இலக்கணம் வகுத்திருக்கிறார். ஒரு கவிஞனுக்கு அகவயப்பார்வை எவ்வளவு தேவையோ அதே கண்ணோட்டத்தில் ஒரு கவிஞனுக்கு புறவயப்பார்வையும் தேவை. அப்பொழுது தன்னுடைய சுய சிந்தனையை மட்டும் இந்த கவிஞர் பதிவு செய்திருக்கிறாரா என்று சிந்தித்து பார்த்தால் இல்லை. அவர் சமூகம் சார்ந்த பல கவிதைகளை இந்த தொகுப்பிலே அழகாக பிரதிபலித்திருக்கிறார். முதலாவதாக கவிஞனுக்கு என்ன தேவை என்று ஒரு கவிதை அவர் வடித்திருக்கிறார். அதனை வாசிக்கிறேன். கவிதை எழுதுபவனுக்கு என்ன தேவை? கொஞ்சம் முட்டாள்தனம், கொஞ்சம் பைத்தியக்காரத்தனம், கொஞ்சம் பொய், கொஞ்சம் அறிவு, நிறைய அன்பு, இவ்வளவு போதும் கவிதை எழுதுபவனுக்கு என்று அழகாக பதிவு செய்திருக்கிறார். கண்ணதாசன் ஐயா அவர்கள் கூட சொல்லுவார், கவிஞன் யாராக இருப்பான் என்றால் அதிகபட்சம் கிறுக்கனாகத்தான் இருப்பான் என்று அவர் சொல்லியது தான் இவருடைய கவிதையின் மூலமாக எனக்கு வெளிப்பட்டது. இவர் அகவய பார்வையில் அதிகமாக காதலை பேசுகிறார். அதிலும் சூட்சமமாக அவள் அவள் அவள், இந்த அவள் அவள் என்ற வார்த்தையை 28 இடங்களில் இந்த கவிஞர் பதிவு செய்திருக்கிறார் நேரடியாக. அப்பொழுது 28 இடங்களில் மட்டும்தான் அவர் பேசுகிறாரா என்று கேட்டால் இல்லை, ஒட்டுமொத்த கவிதை தொகுப்பிலும் அவர் அவளை மட்டுமே பேசியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவளுக்கான சுதந்திரம் எதுவாக இருக்கக்கூடும் என்பதை கவிஞர் அழகாக பதிவு செய்கிறார். அவள் அவளாகவே இருக்கிறாள். அவள் அவளாகவே இருக்கிறார் என் அருகில் இருக்கையில். கோபம் வருகிறது என்றால் அடுத்த நொடி முகம் சுளிப்பாள். உண்மையில் அவள் இப்படி முகம் சுளிப்பாள் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள். நான் அப்படி ஒரு பாக்கியசாலி. கடுப்பாகிவிட்டாள் என்றால் இடம் பொருள் பாராமல் 3ஆம் நபர் பார்த்தாலும் கூட திட்டி தீர்த்து விடுவாள். அந்த உரிமை அவளுக்கு இருக்கிறது என்று எப்படி தெரிந்ததோ தெரியாது. அவள் மற்றவர்களுடன் இருக்கையில் பேசி சிரிப்பதை போன்றெல்லாம் ஒருபோதும் இருந்ததில்லை. முன்பெனக்கு அதில் வருத்தம் இருந்தது. ஆனால் இப்போதுதான் புரிகிறது, உண்மையில் என்னருகில் இருக்கவையில்தான் அவள் அவளாக இருக்கிறாள். உண்மையான அன்புக்கு நடிக்க தெரியாது. அவள் என்னிடம் நடித்ததில்லை. உண்மையான அன்புக்கு பேச வேண்டுமே என பேச தெரியாது. அவள் என்னிடம் அப்படி பேசியதில்லை. உண்மையான அன்புக்கு கணக்கு வழக்கு பார்க்க தெரியாது. அவள் என்னிடம் கணக்கு பார்த்ததில்லை. இப்போது கூட 1000 ரூபாய் வரை அவளிடம் கடன் வாங்கியிருக்கிறேன். அவளுடன் எத்தனை சண்டைகள், எத்தனை மௌனங்கள், எத்தனை கண்ணீர் துளிகள். அதற்கெல்லாம் காரணம் அவள் கலப்படமாக இல்லாமல் போலியாக இல்லாமல் என்னிடம் அவள் அவளாகவே இருக்கிறாள்.
அவள் என் அருகில் இருக்கையில் அவள் அவளாகவே இருக்கிறாள் என்பதை விட வேறு எந்த விதத்தில் நான் அதிர்ஷ்டசாலியாக விடப் போகிறேன். அவருடைய உணர்ச்சி இதில் ரொம்ப அற்புதமாக வெளிப்பட்டிருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. கடன் கொடுக்கறது அப்படின்ற வழக்கம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் இப்போ கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா வாசகத்தில் எழுதி வச்சுருப்பாங்க, கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு. ஆனால் கவிஞர் சொல்கிறார், கடன் அன்பை வளர்க்கும் என்கிறார். நானும் தலைப்பை உற்று நோக்கி பார்த்தவுடன் அது எப்படிங்கய்யா கடன் அன்பை வளர்க்க போகுது அப்படின்னு பார்த்தேன். அழகா சொல்லியிருக்கிறார், கடன் அன்பை வளர்க்கும். யாரிடமும் கடன் வாங்கி பழகாதவர் கூசாமல் கை நீட்டுகிறான் அவளிடம். பார்க்கிங் என்றால் 4 ரூபாய், காஃபி என்றால் 10 ரூபாய், கை செலவுக்கு 100 ரூபாய் தவிர அடிக்கடி பல நல்ல புத்தகங்கள் 500 ரூபாய் என நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அவன் கடன் வாங்கி பழகினான். அவள் கடல் கொளுத்து பழகினாள். அவளிடம் பணம் வாங்குவது என்பது வெறும் தேவைக்காக மட்டுமல்ல, மாறாக அவளின் நெடுநாள் மௌனத்தை உடைக்க அவளிடம் பணம் கேட்பது போல மீண்டும் முதலிலிருந்து தொடங்குகிறான். அவளின் உச்சபட்ச கோபத்தை சரி செய்ய அவளிடம் பணம் கேட்பது போல மீண்டும் முகம் மலர செய்கிறான். அவளுடனான எல்லை மீறிய சண்டைகளை சமாதானப்படுத்த அவளிடம் பணம் கேட்பது போல் மீண்டும் அன்பை புதுப்பிக்கிறான். இப்படி அவளிடம் அவன் கடன்காரனாவதற்கு காரணங்கள் 1000. உண்மையில் இங்கு கடன் என்பது காசல்ல, அதில் கண்களுக்கு தெரியாத 1000 அன்பிருக்கு. இன்று அவன் அனுப்பிய குறுஞ்செய்தி ப்ளூடிக் அடிக்கும் முன்பே முந்திக் கொண்டு வந்த 300 ரூபாயில் அவளது 300 அன்பிருக்கு. கடன் அன்பை முறிக்கும் என்பார்கள். அவர்களிடம் அன்பு கடனிலிருந்து முளைத்தது. இறுதியாக ஒவ்வொரு முறையும் அவள் தந்த கடனை அவன் திரும்ப தரும்பொழுது அன்பு 2 மடங்காக உயர்கிறது. அவன் அடுத்த கடனை பற்றி யோசிக்கும் முன்பே அவள் கை நிறைய பணத்தை எண்ணி வைத்து காத்திருக்கிறாள் அப்படின்னு கவிஞர் பதிவு செய்திருக்கிறார். எது அழகு? காதலிப்பவர்களுக்கு தன்னுடைய காதலி எப்பவுமே அழகுதான். கவிஞர் தன்னுடைய அவள் எப்படி அழகாக இருக்கிறாள் என்பதை ஒரு 2 வரிகளில் பதிவு செய்கிறார். எந்த கேமராக்களும் பதிவு செய்யவில்லை நான் கண்ட உன் அழகை. எந்த கேமராக்களும் பதிவு செய்யவில்லை நான் கண்ட உன் அழகை அப்படின்னு கவிஞர் சொல்லும் பொழுது 21 வயது இளைஞனுக்கு அது சற்று தூக்கி போடதான் செஞ்சது. நினைவுகள் பற்றி கவிஞர் அழகாக எழுதியிருக்கிறார். நினைவுகள் எப்பவுமே ரொம்பவுமே ஆபத்தான ஒரு விஷயம். கவிஞர் அதனை இவ்வாறு பதிவு செய்கிறார், இத்தனை குளிரிலும் கொதித்து கொண்டிருக்கிறது உன் நினைவுகள். அவர் போட்ட ஓமைதான் இங்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. இத்தனை குளிரிலும் கொதித்து கொண்டிருக்கிறது உன் நினைவுகள். காதலை பற்றி மட்டும்தான் கவிஞர் இந்த முழு தொகுப்பிலும் பேசியிருக்கிறாரா என்றால் கிடையாது. அவர் பலதரப்பட்ட உறவுகளை இந்த கவிதை தொகுப்பிலே பேசியிருக்கிறார். இன்றைய நட்பு எப்படி இருக்கிறது என்பதை கவிஞர் அழகாக பதிவு செய்கிறார். ஓ நண்பா, ஓ நண்பா, பெண் தோழிகள் கல்யாணமாகும் வரை, ஆண் தோழர்கள் சாகும் வரை. ஓ நண்பா, எத்தனை பெரிய பொய் இது! இதை சொன்ன 3வது நாள் நீ ஓடிவிட்டாய். நட்பு என்கின்ற வட்டம் இன்று முழுமையாக அனைவருக்கும் கிடைத்து விடுவது இல்லை என்கின்ற சமூக நிலையை கவிஞர் இந்த இடத்தில் அழகாக பதிவு செய்கிறார். ஓ நண்பா, எத்தனை பெரிய பொய் இது! இதை சொன்ன 3வது நாள் நீ ஓடிவிட்டாய். அம்மாவை பற்றி பதிவு செய்யாத கவிஞர்கள் கிடையாது. அம்மா இன்றைக்கு இருக்கக்கூடிய அம்மாக்களில் நான் எப்படி பார்க்குறேன்னா, கடைசி தலைமுறையாக வெகுளித்தனமான அம்மாக்கள் எங்களுக்கு மட்டும்தான் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இதற்கு அடுத்த தலைமுறை அம்மாக்கள் எவ்வளவு வெகுளித்தனமாக இருக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. அம்மா எழுத்து கூட்டி படிக்கிறாள். நான் 100 புத்தகங்களை படித்த பெருமையில் சட்டை காலரை தூக்கி கொண்டேன். எதிரில் அம்மா ஏதோ ஒரு விளம்பர வாசகத்தை எழுத்து கூட்டி படிக்க சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாள். இன்றுதான் பல குடும்பங்களில் முதல் பட்டதாரி உருவாகி கொண்டிருக்கிறோம். அப்போ அம்மா எப்படி இருப்பாள்
என்றால் அதிகபட்சம் 8, 7 படித்தவராகத்தான் இருக்க முடியும். அதைத்தான் அழகாக இந்த இடத்தில் அம்மாவினுடைய வெகுளித்தனத்தை கவிஞர் இங்கு அன்பாக பதிவு செய்கிறார்.